إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منكما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نسأله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي படைப்பாளர்களின் சிறந்த படைப்பாளர் இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளர் இதுவே உலகங்களின் ஆட்சியாளர் அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் அவன் படைத்த இந்த பூமியிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில் பூமியில் அவன் படைத்த மனிதர்களிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் அவருடைய தூதர் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதன் அடிப்படையில் ஜும்ஆவை சொல்லக்கூடிய இபாதத்தை மீண்டும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மனித சமூகத்தை இந்த பூமியில் படைத்து அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக ஒரு சிறந்த வேதம் திருமறை குர்ஆன் இருக்கிறது. அந்த வேதத்தின் மூலமாக நன்மை தீமைகளை பிரித்து அறிவித்து அவனை வணங்கக்கூடிய விதம் எப்படி, ஒரு மனிதன் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான வழிகாட்டலையும் உபதேசங்களையும் அமைச்சிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்ட சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். இந்த குணம் கொண்ட மனிதர்களை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கின்றான் என்ற பட்டியலை குர்ஆனினுடைய பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர்களை நேசிக்கிறார். இன்னொரு இடத்தில் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் தன்னை சார்ந்திருப்பவர்களை நேசிக்கிறார். இன்னொரு இடத்திலோ இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்யக்கூடிய மனிதர்களை நேசிக்கிறார். இன்னொரு இடத்தில் இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறார். இன்னொரு இடத்தில் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹ்ஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து மீளக்கூடியவர்களை, பரிசுத்தமானவர்கள், தூய்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை நேசிக்கிறார். இறுதியாக இடத்திலே அல்லாஹ் சொல்வார் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறார்.
இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைத்த இந்த நேரத்தில் நீதியாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் என்ற நீதி சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ். வானொலிய நீதி என்பது பல நேரங்களில் நாம் மறந்து போனோம். சர்வதேசத்தில் நீதியை பற்றி பேசுவோம், சிரியாவில் நீதியை பற்றி பேசுவோம், நமது வீட்டில் நீதியை லாபகமாக மறந்து, பலஸ்தீனிலே நீதியை பற்றி பேசுவோம், நமது குடும்பத்திலே நீதியை பற்றி பாபரி மஸ்ஜிதில் சம்பந்தமான நீதியை குறித்து பல நேரங்களில் தர்க்கம் செய்வோம். நமது மகனால் இருக்கக்கூடிய அல்லாவுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய அந்த நீதி விஷயத்தில் சுத்தமாக அதை பற்றி மறதியாக நடைபெறும் நீதி என்பது இஸ்லாமிய பார்வை. வாட் இஸ் த இஸ்லாம் வியூ அபவுட் ஜஸ்டிஸ்? நீதி என்பதனுடைய இஸ்லாமிய பார்வை சுப்ஹானல்லாஹ். நீதி என்பது மாணவர்களே இபாதத், ஈமான் என்பதற்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம். ஈமானையும் இபாதத்தையும் நெருக்கி வைக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய விளக்க வழிபாடுகள், நம்முடைய ஈமான் எல்லாவற்றையும் மிக நெருக்கமாக வைக்கக்கூடிய ஒரு காரியம் நீதி. அந்த நீதி விஷயத்தில் நாம் எப்படி மூன்று சுருக்கமான சில தகவல்கள். இந்த நீதி என்பது அல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த நீதி செலுத்தக்கூடிய விஷயத்தில் அது உங்களுக்கோ, உங்கள் பெற்றோருக்கோ, உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதியாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த நீதியாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் என்று சொல்றார். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அநீதியாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். நீதி என்பதையும் அநீதி என்பதையும் கடந்த இன்ஷா அல்லாஹ் நாம் சிறப்பாக நீதி விஷயத்தில் அப்பட்டமான எதிராக இருக்கக்கூடிய அநீதி, எங்கெல்லாம் நாம் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றோம், நீதி மறந்திருக்கின்றோம் என்று நாம் சற்று யோசி பார்த்தால், முதலாவதாக அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நீதியின் விஷயத்தில் நாம் எப்படி அநீதியாக இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்தால், அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நீதி என்பது ஒழுங்க பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்வை மட்டுமே ஒருமைப்படுத்தி அவனுக்கு எதையும் இடையாக ஆக்காமல் ஒழுமையாக தௌஹீதாக ஓரிரை கொள்கையை முன்னிறுத்தி அல்லாஹ் அவருக்கு அந்த வணக்க வழிபாடுகளை செலுத்துவது அல்லாஹ்வை நம்பிக்கை. இதில் நாம் குறிப்பாக இந்த சமூகம் பெரிய அநீதி. அல்லாஹ் எதை அநியாயமாக, அநீதியாக, பொருள் பாவமாக, நம்பிக்கை மோசடியாக, நம்பிக்கை துரோகமாக சொல் பாவத்திலேயே பெரிய பாவம், அநியாயத்திலேயே பெரிய அநியாயம், அநீதியிலேயே பெரிய அநீதி, நம்பிக்கை துரோகத்திலேயே பெரிய நம்பிக்கை துரோகம், விசுவாச மோசடியிலேயே பெரிய விசுவாச மோசடி. படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்க, பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்க, அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய இந்த சமூகம் அல்லாஹ் அல்லாத மக்களிடத்திலே உதவி செய்யும். தங்களுடைய தேவைகளை நாடி நடிப்பது, தர்காக்களுக்கும் மகான்களிடத்திலும் சமாதி வழிபாட்டிலுமாக ஒரு கருப்பு கயிறாக தாயத்தாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லிருக்கிறது. அது இணை வைத்தது. அந்த அடிப்படையில் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அநீதி நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்தில் நாம் இருந்தால் நாமும் இடையில் இருப்பது, அதை பார்க்கக்கூடிய நம் கண்முன்னால் நடக்கக்கூடிய அந்த அநீதியை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி. இரண்டாவதாக, நமது குடும்பத்தில் நாம் பல நேரங்களில் நீதியை மறந்த அநீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். தனது மகன் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு இந்த செய்தியை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நேரடியாக அறிவிக்கிறார்கள்.
என்னுடைய தந்தை பஷீர் அவர்கள் ரலியல்லாஹு எனக்கு ஒரு அன்பளிப்பை தந்தார். அந்த அன்பளிப்பை தந்த பொழுது என்னையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று அந்த செய்தியை சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தந்தையிடத்தில் கேட்டார், பஷீர், உங்களுக்கு இவரை போன்று இன்னும் பிள்ளைகள் உண்டுமா? என் தந்தை சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்டார், அவர்களுக்கும் இதே போல அன்பளிப்பை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், இவருக்கு கொடுத்ததே போலவே உங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். என் தந்தை பஷீர் ரலியல்லாஹு சொல்லிட்டே அல்லாஹ்வுடைய தூதர், என் தந்தையுடைய வார்த்தை கேட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அநியாயத்திற்கு, இந்த அநீதிக்கு என்னை சாட்சியாக ஒருபோதும் ஒரு தந்தை இந்த செய்தியை ஒருவனே எதிர் உபதேசம் ஒரு தந்தை மகனுக்கு கொடுத்த அன்பளிப்பின் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று ஒருபோதும் கடந்து போகக்கூடிய பொருட்பட முடியாது. எவ்வளவு விசாலமாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், இந்த தீனிலே சொன்னார், எவ்வளவு நுணுக்கமாக, நுட்பமாக, விசாலமாக, தொலைநோக்கோடு மிக கவனமாக தன் பிள்ளைகள் விஷயத்தில் கூட ஒரு அன்பளிப்பை கொடுக்கக்கூடிய இடத்தில் கூட அந்த சூழ்நிலையிலும் அநீதி இழைத்துவிடக் கூடாது என்ற நிலை இருக்கு. நாம் ஆரம்ப வார்த்தையில் சொன்னது போல நாம் பல நேரங்களில் சர்வதேசம் சார்ந்து நீதி அநீதியை பேசுகிறோம். அது பலஸ்தீனாக, சிரியாவாக, ஜம்மு காஷ்மீராக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல நேரங்களில் இந்த சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய கொடுமைகள், அடக்குமுறைகள், அந்த மாதிரியான விஷயங்களும் அநீதி அநீதி என்று பேசக்கூடிய உண்மையில் சொல்ல போகிறார்கள். சற்று நம்மை யோசித்து பார்த்தால் ஒரு மகாசபத்தை நடத்தினால் சுய பரிசோதனை நமது குடும்பத்தில், நமது வீட்டில் ஒரு கணவனாக, ஒரு மகனாக, ஒரு தந்தையாக பல நேரங்களில் நாம் அநீதிகளை நினைத்துக் கொண்ட நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது யதார்த்த. தாயை திருப்திப்படுத்துவதற்காக மனைவியின் விஷயத்தில் அநீதியாக, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தாயின் விஷயத்தில் அநீதியாக, யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நடுநிலையோடு மார்க்கம் கற்றுத்தந்த வழிகாட்டுதலோடு அல்லாஹ் எந்த நீதி எதிர்பார்க்கிறானோ அந்த நீதியை செலுத்தக்கூடிய விஷயத்தெல்லாம் மறந்து விடுவது. தாயை திருப்திப்படுத்துவதற்காக பல நேரங்களில் மனைவியிடத்தில் அநீதியாக நடந்தது. கொஞ்சம் மனக்கண் முன்னாடி செய்யப்பட்ட எங்கெல்லாம் நாம் சறுக்கினோம், தோற்று போனோம், அந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தோம் என்பதை சற்று நாம் நம்முடைய மனக்கண் கொண்டு வந்தால் போதும். இந்த அநீதியை யார் பேசுவது? இந்த நீதி விஷயத்தில் நாம் எப்படி கவனமாக நடந்து கொள்வது? அந்த அடிப்படையில் தாயின் விஷயத்தில் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, மனைவி விஷயத்தில் தாயை திருப்திப்படுத்துவதற்காக, உறவுகள் விஷயத்தில் பல நேரங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பஷீர் அவர்கள் கொடுத்த அன்பளிப்புகளை போனவர்களால் நாம் கொடுக்க சொல்லி பல நேரங்களில் நாம் அநீதியாக நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த அநீதிக்கு சாட்சியாளராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக. காரணம், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஒன்று, அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம் என்ற ஒன்று. யாரை கொண்டு நிறுத்த வளர்க்கலாம்? மனிதர்களை மட்டுமல்ல, மிக ஜாக்கிரதையாக கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி, இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் ஒரு கொம்புள்ள ஆடு, கொம்பு இல்லாத ஆட்டை கொம்பு இருக்கின்றது என்கின்ற திமிரின் காரணமாக, அந்த வலிமையின் காரணமாக கொம்பு இல்லாத ஆட்டை துன்புறுத்தி காயப்படுத்தி இருக்கிறார்கள். மறுமை நாளில் அந்த 2 ஆடுகளையும் கொண்டு வந்து நிறுத்தி விசாரிக்கிறார். உனக்கு கொம்பு இருக்கின்றது என்பதற்காக இந்த கொம்பு இல்லாத ஆட்டை துன்புறுத்தி காயப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் விசாரிக்கிறது. திரும்ப அங்கே பழி வைக்கப்படும். ஒரு சாதாரணமான ஒரு கால்நடை விஷயத்திலேயே இவ்வளவு நுட்பமாக அல்லாஹ் விசாரித்து தீர்ப்பை சொல்லுவார் என்று சொன்னால், நீதி வழங்குவார் என்று சொன்னால், நியாய தீர்ப்பினுடைய அரசு. மிக கவனமாக நாம் குடும்ப விஷயத்தில் எங்கெல்லாம் நீதி தவறுகிறோம் என்பதை உள்வாங்க.
நாம் செலுத்தக்கூடிய அநீதி, இந்த சமூகத்தின் விஷயத்தில் நீதி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் காட்டி மாணவர்களே, அல்லாஹ் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். சில மனிதர்களை பல ஏற்ற இறக்கங்களோடு வேறு வளங்களோடு உயர்வு தாழ்வுகளோடு ஒப்படைத்திருக்கிறார். சமூகத்தில் நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் விஷயத்தில் நாம் காட்ட வேண்டிய நீதி ஒன்று. அந்த நீதி என்பது நாம் மிக மிக மறந்து போன ஒரு சகாத். நம்மளுடைய காலத்தில் நிறைய நாம் சகாத்தை பற்றிய செய்திகளை கேட்போம். இந்த தலைவருக்கு உட்பட்ட செய்திகள் வானவர்களே, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை சக்காத்துடைய நிசாவை அடைந்து அந்த வரம்புக்கு உட்பட்டு அந்த எண்ணை அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அளவோடு நாம் வெட்டிவிட்டார். அது பொருளாதாரமாக, நம்முடைய சேமிப்பாக, வெள்ளியாக, தங்கமாக, இதெல்லாம் வருமானமாக வருகின்றதோ நம்முடைய அத்தனை செலவழிக்கு போக அந்த சக்காத்துடைய நிசாவை எட்டில் இருந்து அந்த பொருளாதாரம் நம்மிடத்தில் இருந்து அந்த ஜக்காத்தை பெற சூரத்து தௌபாவிலே 9வது அத்தியாயத்திலே 60வது வசனத்தில் அல்லாஹ் யாரையெல்லாம் பட்டியல் போடுகிறாரோ தகுதியான அந்த பொருளாதாரத்தை ஜக்காத்தை பெற தகுதியான மக்கள் இருந்தும் கூட அந்த ஜக்காத்துடைய பொருளாதாரம் என்னிடத்தில் இருக்க அலட்சிய மனப்பான்மையோடு எந்த விதமான கவனமும் செலுத்தாமல் சமூகத்திற்கு அந்த பொருளாதாரத்தை நாம் சக்காத்தாக கொடுக்க நாம் மறந்தால் அது நாம் சமூகத்திற்கு செலுத்தக்கூடிய பெரிய மிக கவனமாக எச்சரிக்கையோடு கொஞ்சம் பயத்தோடு அணுக வேண்டிய காரியம். இந்த பொருளாதாரத்தை காரணம் அம்மா சொல்லுகிறார், கையிலாயக்கு ஒரு தூரத்தை சுபானமாய் எந்த உலகத்தில் பொருள் அறிவு செய்வீங்களா? எவ்வளவு பெரிய கிரௌண்ட், எவ்வளவு பெரிய ஒரிஜினலிஸ்ட், எவ்வளவு பெரிய பொருளின் கோட்பாடு, பொருளின் தத்துவங்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக 1000 பக்கங்களாக பெரிய பெரிய புத்தகங்களை எழுதிய பொருளின் தத்துவ சிந்தனையாளர்கள் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தையை பற்றி அறிந்தவர்கள், இந்த குர்ஆனுடைய வசனத்தை புரிந்தவர்கள், அதனுடைய நுட்பத்தை சாதித்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இரவு பகலாக பல ஆண்டுகள் நாங்கள் கண்டுபிடித்து தூக்கம் தொலைத்து எங்களுடைய அறிவையெல்லாம் பயன்படுத்தி பிரயோகப்படுத்தி எழுதிய அத்தொகை இந்த உலகம் வேண்டி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த பொருளாதார சுழற்சி, அந்த பொருளின் கோட்பாடு, அந்த பொருளின் தத்துவம் குர்ஆன் ஒற்றை வரி அடித்து நொறுக்கி உள்ளது. என்ன கைகளா எப்பொழுதோ ரத்தம் பயிர்கள் அகனியாய் இருக்கும். பொருளாதாரம் உங்களிடத்திலே பொருளாதாரம் உள்ள மக்களுக்கு மட்டுமே சுற்றி கொண்டிருக்கக்கூடும். அது யாருக்காக? நான் சம்பாதித்த பொருளாதாரம் நான் சம்பாதித்தேன் என்ற ஒற்றை காரணத்திற்காக என்னிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடியதல்ல. அதற்காக அல்லாஹ் தரவில்லை என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் என்று சொன்னார். அப்படி சக்காத்தை கொடுக்க மறந்த மனிதர்களாக நாம் வருந்தால் என்ற சமூகத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய அநீதி என்பதை புரிந்து கொள்கிறோம். இறுதியாக நாம் சொல்வதை போல பல அநீதிகள், பல நீதி மறுப்புகள் நாம் வாழக்கூடிய நாட்டிலும் சரி, சர்வதேசத்திலும் சரி, பல நேரங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஐநா சபையிலிருந்து நாம் நம்முடைய மகிழாவில் டீ குடிப்பதற்கு செல்லக்கூடிய டீ கடை முதல் விவாதிக்கக்கூடிய விஷயம் நீதி. அப்படி நிறைய அநீதிகளை நாம் சந்தித்துக் கொண்டே பல அநீதிகள். தங்களுடைய வணக்க வழிபாடுகளை கோடான கோடி மக்கள் ஒரு மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைத்து தங்களுடைய மத வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய இடத்திற்கு அரசாங்கமே இருக்கிறார். ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு ஜும்மா தினத்தில் பள்ளிவாசல் சில வருடத்தை எண்ணக்கூடிய மக்கள் பள்ளிவாசலை தாண்டி வீதியில் தொடரக்கூடிய நிலை ஏற்பட்டால் உங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படும். உங்களுடைய வீடுகள் ஒருவேளை புல்டோசரை கொண்டு தகர்த்தெறியப்படலாம். இப்படியான நீதி எந்த விதமான முறையாக அனுமதிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட தங்களுடைய இடத்தில் அல்லாத ஆக்கிரமிப்பு இடங்களில் எவ்வளவு பெரிய கட்டிடங்களை வேண்டுமானாலும் தங்களுடைய வழக்க வழிபாட்டு இடங்களை எல்லாம் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் முறையாக தங்களுடைய பொருளாதாரத்தில் தான்
தாங்கள் சேமித்த இந்த பொருளாதாரத்தை கொண்டு பொருளாதாரம் சேகரித்து மிக மிக முறையாக கட்டப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு வணக்க வழிபாடுடைய இடம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படக்கூடிய அநீதி. அதையும் சிந்தித்துக் கொள்கிறோம். எவ்வளவு பெரிய சொத்துக்களை ஊழல் லட்சம் வேண்டுமானால் கொடுத்துக்கலாம். இந்த சமூகம் எந்த சட்டத்தின் மூலமாக ஓரளவு அனுகூலங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் அடித்து தலைவட்டமாக்குவதற்காக என்ற திருத்த சட்டங்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு எதிரான அநீதிகளை இணைப்போம் என்பதுதான் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்ற அந்த ஆணவம், அந்த அதிகார போதை, இந்த ராஜ்யம் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய எல்லா மட்டத்திலும் நம்முடைய நாடுகளில் எல்லா மட்டத்திலும் நாம் அந்த அநீதியை எதிர்கொள்ளக்கூடிய நேரம். பொதுவாக சம்பந்தமாக மனம் குமரக்கூடிய, மனம் எதிர்த்து போகக்கூடிய, பல நேரங்களில் கோபம் வரக்கூடிய, என்ன இப்படி எல்லாம் மேற்கட்சி ஆய்வாளர்கள் சொல்வதை போல, நடுநிலை அரசியல் பார்வையாளர்கள் சொல்வதை போல எப்பொழுதும் நாம் எதிர்க்கக்கூடிய வார்த்தை இது ஒரு அபாயகரமான அரசியலுடைய மறுபக்கம் என்ற அசிங்கமான அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அநீதி எதிர்கொள்ளக்கூடிய நமக்கான நமக்கான ஒரு ஆளுமை, நமக்கான ஒரு மன நிம்மதி, நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்கு நான் சொன்னேன். அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களை நான் அப்படியான நாம் இந்த நேரத்தில் இப்படியான அநீதியில் இழைக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் சார்ந்து இருப்பது அல்லாஹ். அல்லாஹ் அதற்காகத்தான் ஒரு வசனத்தையே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியின் மூலமாக ولا تعصبن الله عافيا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. நபி இந்த அநியாயக்காரர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கின்றான் என்று ஒருவரும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் இவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் இவர்கள் கண்கள் உரைத்து பார்க்கக்கூடிய அந்த மறுமை நாடுகள் அல்லாஹ் நாம் அவர்களை விட்டு வச்சிருக்கின்றே இந்த இடத்தில் மீண்டும் நமக்காக ஒரு சொல்லி பேசுவோம். ஏதோ சர்வதேச நீதி, சர்வதேச அநீதி என்பதையெல்லாம் தாண்டி மீண்டும் நமக்கு நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியது, அந்த அநீதியாளர்கள் எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பதை போல, அந்த நீதி மருத்துவர்கள் எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பதை போல எனது உறுப்பில் நான் நீதிக்க வருகிறேன். ஒரு தந்தையாக, கணவனாக, மகனாக, சகோதரனாக, சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக நான் நீதி செலுத்த தவறினால் அல்லாஹ் நிச்சயம் என்னையும் சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை எந்த மனிதனுடைய கால்களும் நகராது என்பதை நாம் கேட்ட செய்தி. இப்படி நம்முடைய கால்கள் நகராது, நாமும் சாட்சியாளராக நிற்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆனை கேட்க நான் உங்களுக்கு ஓதி காட்டுவது ஓதுங்கள், நீங்கள் ஓத கேட்க ஆசைப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் நிஸா ஆரம்பத்திலிருந்து ஓதிக்கொண்டே வருகின்றார். 41வது வசனம் வருகின்ற பொழுது நிறுத்துங்கள், போதும் நிறுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நிறுத்திவிட்டு அந்த சஹாபி நிமிர்ந்து பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு செய்து எடுத்துவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை அழ வைத்த வசனம் வேறு என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை அழ வைத்த அந்த வசனம், நபியே, அவர்களை மறுமை நாளில் கொண்டு வந்து நிறுத்தி فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே, நாம் அவர்களையும் அந்த மறுமை நாளில் சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்தி உண்மையும் சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரத்தில் என்ன செய்வார்கள் அவர்கள் என்ற அந்த கேள்விதான் நான் நம்மையும் சாட்சியாளராக யார் அழுந்திருப்பார்கள்? சாட்சியாளராக இருந்து விடுவானே என்று நினைத்த மனிதனிடம் 23 ஆண்டு காலம் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லி போர்வை உணருங்கள் என்று சொன்ன உடனே அந்த வசனம் இறங்கிய உடனே
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக தூக்கம் தொலைச்ச, பல கொடுமைகளை அனுபவிச்ச, எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி இறுதியாக அரஃபாவுடைய பொறுப்புகளில் நின்று தனது லட்சோபலட்ச சகாபாக்களை நிறுத்தி, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிவிட்டேனா என்று கேட்ட பொழுது, ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் நீ சாட்சி என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த வசனம் கேட்டவுடனே அல்லாஹ் என்னையும் சாட்சியாக நிறுத்தி விடுவானா என்று பயத்தில் அழுதார்கள் என்று சொன்னால் நமக்கும் நிறுத்த வருவதில்லை. ஒரு குடும்ப தலைவனாக, சமூகத்தில் ஒரு ஊழியனாக, இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதனாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்கிறேன். என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம எந்த முகத்தோடு அப்பை சந்திக்க போகிறோம் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து உணர்ந்து அல்லாஹ்வை பயந்து நாமும் நீதியாக, நாமும் சிறந்த சாட்சியாளர்களாக, ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கை அநீதி இழைக்காதவனாக இந்த பூமியில் வாழ்வு, இந்த லட்சியத்தோடு இந்த பூமியில் மிச்சம் உள்ள நாட்களை வாழக்கூடிய பக்குவத்தை ரஹ்மான் இந்த மனிதர்களுக்கு தருவானாக. வாசல்தான் அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم. இந்த பூமியில் அல்லாஹ் நிறைய ஞானங்களை நமக்கு வழங்கி, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததன் மூலமாக என்று நிறைய ஞானம். அப்படியான ஒரு குடும்பத்தில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய வீடுகளிலே நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றும். இந்த பகுதியில் இந்த மகளார்கள் குரான் பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வுக்கு எந்த இணை வைக்காமல், எந்த விதாத்துகளையும் செய்யாமல், முழுமையான மார்க்க தூய்மையான மார்க்க பின்னணியில் சமூகத்தை வாழ்ந்தெடுக்க வேண்டும் என்ற கவலையோடு தொடங்கப்பட்ட இது போன்ற நிறைய இந்த நேரத்தில் கூட என்ன சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவத்தோடு நாம் இந்த ஒரு பள்ளிவாசல். ஆனால் அல்லாஹ்வுடைய உரிமை இல்லமானவர்களே, நமது கவலை எப்படியாக இருக்க வேண்டும் சொல்லுவோம். மார்க்கத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை ஒழிப்பதற்கான எல்லா விதமான சதிகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இதற்கான நெருக்கடிகள், அடக்குமுறைகள் எல்லாம் நம் மீது திணிக்கப்படக்கூடிய இந்த காலச்சூழலை எதிர்கொள்ளக்கூடிய உள்ளவர்கள், அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வீடுகள் பூமி முழுக்க நாலா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த இடத்தில் இப்படி ஒரு பள்ளிவாசல், இப்படியான ஒரு கட்டமைப்போடு எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வீட்டை எல்லாம் நமக்கு வழிபாடு. இப்படியான ஒரு இடத்தில் வழக்க வழிபாடை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு, இதற்காக முகம் தெரியாத நிறைய மனிதர்கள் உழைச்சிருப்பார்கள், முயற்சி செய்திருப்பார்கள், தங்கள் நேரத்தை, பொருளாதாரத்தை அர்ப்பணித்திருப்பார்கள். அதற்கான நிறைய பொருளாதார அந்த அடிப்படையில் தான் திருப்பூர் மாவட்டத்தில் அண்ணா நகர் என்ற பகுதியில் நம்முடைய முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு கமர்ஷியல் ஒரு பிளேஸ். முஸ்லிம்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி, நல்ல வணிக நிறைந்த ஒரு பகுதி. அந்த இடத்தில் 74 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இடம் வாங்கப்பட்டு அதற்காக பெரும் முயற்சி, அதற்கான பெரும் உழைப்பு, பெரிய நிலம் வாங்கப்பட்டு மாஷா அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு முஸ்லிம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு அது கட்டப்பட்டு அங்கே ரமதானிலே தொழுகை ஆரம்பிக்கும் என்றாலும் அது பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான பெரிய பொருளாதாரத்தை இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அல்லாஹ்வுக்கான வீடுகள் பூமியின் எல்லா திசைகளிலும் எழுப்பப்பட வேண்டும். வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமத்து தௌஹீத் ஒலிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஐயா
சத்தமும் எல்லா திசைகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த ஒழிப்பதற்கு ஒரு பங்காளியாக, ஒரு காரணமாக, துணை கருவியாக, ஒரு சாதனமாக நானும் இருந்தேன் என்ற மன நிறைவு இருக்கும். அடிப்படையில் இந்த திருப்பூர் மற்றும் தௌபா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய விதமான பணிக்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமா வசூலிக்கப்படுகின்றது. அதனுடைய பொறுப்பாளர்கள் மாஷா அல்லாஹ் பெருமைக்காக சொல்வதற்கல்ல, பல நேரங்களில் பல தேவைகளுக்காக, அனாதைகமாக, கல்வியாக, மருத்துவமாக, உதவிகளுக்காக, கல்வி ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்காக என்று இந்த பொழுதெல்லாம் நீங்க உங்களை போல் நல்ல உலகில் மன நிறைவோடு நிறைவான பொருளாதாரத்தை கொடுத்து உதவியிருக்கிறோம் என்பது நிறைவான கூறியிருக்கிறது. நாம் எந்த எண்ணத்தில் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய செய்தி என்ன, அல்லாஹ் எந்த உதாரணத்தோடு நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை சொல்லுகிறார் தெரியுமா? மன்வல்லதி யக்ருல்லாஹ கர்தன் ஹஸன். அல்லாஹ்வுக்கு அழகிய முறையிலே கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? சுப்ஹானல்லாஹ், as a great opportunity. யார் கடன் கேட்பது? நாம் ஒவ்வொருவரையும் ஆரம்பத்தில் சொல்வதை போல இந்த பிரபஞ்சத்தின் ஒரு உரிமையாளர். அல்லாஹ் is the only owner of this business. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஒற்றை உரிமையாளர் கேட்கிறார். கடன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கேட்கிறார். நம்மை கோடீஸ்வரர்களாக, நம்மை லட்சாதிபதிகளாக, நம்மை ஆயிரங்களாக இப்பொழுது நமது பாக்கெட்டில் ஒவ்வொருவரும் எவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கோம் என்பதை நமக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நமது வீடுகளில் எவ்வளவு பொருளாதாரம் நமக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்முடைய சேமிப்புகள் என்ன நமக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த பொருளாதாரத்தை தந்தவன் ரப்புல் ஆலமீன். நமது அறிவால், நமது சம்பந்தத்தால், நமது புத்திசாலித்தனத்தால், எனது வணிக திறமையால், எனது வியாபாரத்தினுடைய தந்திரத்தால் நான் பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த பூமியில் யாருக்கு எதை நாடினாலும் அந்த அடிப்படையில் நம்மளுக்கு பொருளாதாரம் அல்லாஹ் கேட்கிறான். அதுதான் அவனுக்கு அழகி வருகிறது. இரட்டிப்பாக நான் திருப்பி உங்களுக்கு தருவதற்காக இந்த வசன முடிவதே இரட்டிப்பாக நான் மறுமை உங்களுக்கு திருப்பி தருவதற்கு இரட்டிப்பாக சொல்றார். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த பள்ளிவாசலுடைய ஒரு முஸல்லா 12,000 நாம் இப்பொழுது மனுஷமாக்கிய ஏற்பட்டாக ஒரு ஏற்பட்டாக இருக்கிற என்ற பொறுப்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து ரசீதை பெற்றோம். அப்படியான ஒரு லட்சம் திட்டப்பட்டு அங்கே நிறைய மக்கள் என்ன தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுது இப்படி நாம் அமர்ந்திருந்ததை போலவே அவர்களுடன் தொழுகை நிறைவேற்றி அமர்ந்து அந்த பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட்ட அந்த நிலையை பார்த்து பார்ப்பார்கள். யாரெல்லாம் அந்த பள்ளிவாசலை கட்டி எழுப்புவதற்காக யாரெல்லாம் பொருளாதாரம் தந்தார்களோ அவர்களுக்கு வர்க்கம் செய்வாங்க என்ற அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு பெரிய வாய்ப்பு அல்லவா, வாக்கியம் அல்லவா? அதையும் நம்ம அடிப்படையில் ஒரு முஸல்லாவுடைய பெரிய 12,000 ரூபாய் மிக நெருக்கடியோடு ஒரு பெரிய பொருளாதாரம் கடனாக வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பது. ஒரு சாதாரணமாக, ஒரு சாமானியனாக இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் ஒரு தனி மனிதன் சந்திக்கக்கூடிய நெருக்கடிக்காகவே நாம் இறக்கம் காண்பிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டின் மூலமாக ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுடைய சிரமத்தின் நெருக்கடியை நாம் கொடுக்கும். அதனால் ஒரு வேண்டாமர்களை அந்த திருப்பூருடைய கொஞ்சம் தௌபா பள்ளிவாசலுக்காக தினம் பொருளாதாரம் வசூல் செய்யப்படும். தாராளமாக எப்படி எல்லா நிலையிலும் நீங்கள் இஹ்லாஸோடு, உடற்புரிவோடு, மன நிறைவோடு அல்லாஹ்வுடைய கூட எதிர்பார்த்து தந்தீர்கள். அதே போல இந்த முறையில் நிறைய தார்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிமாவுக்கு தாக்கத்து இருக்காங்க. தாக்கத்து இல்லாதவர்களுக்கான விரும்பவில்லை. நமக்கு தெரியும் நடந்த வார்த்தை நம்ம கோடிட்டு காட்டலாம். நம்முடைய 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 பொருளாதார வழிமுறை நாம் எதற்கெல்லாம் செலவழிக்கிறோம்? கல்விக்காக, வீட்டுக்காக, வாழ்வதற்காக, சுற்றுலாவிற்காக, நம்முடைய உணவுக்காக என்று நாம் பொருளாதாரம் செலவழிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கண்முன் கொள்வது அல்லாஹ்வுடைய வீட்டுக்காகத்தானே. ஒரு 12,000 ரூபாய் கொடுப்பதால் நான் ஒன்றும் குறைத்து போய்விட மாட்டேன் என்கிற விசாலமான எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக திருப்பூருடைய பள்ளிவாசலுக்காக அந்த உதவுகள் அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய வீடுகள் நிறைய கட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த பூமியில் எப்படியான அநீதிகள் நம்மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்றதோ, எப்படியான அநியாயங்கள் நம்மீது சுமத்தப்பட
அல்லாஹ் மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய சமூகமாக நீ எங்களை பாதுகாத்து விடு, பாதுகாப்பு சிறந்த பாதுகாப்பு அல்லாஹ் என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்ததற்காக எல்லா நிலையிலும் அல்லாவை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் யாரை நேசிக்கின்றேன் என்று சொன்னாலும் அந்த பட்டியலில் எனது பயிரும் வர வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய நல்ல பக்குவத்தை வாக்கியத்தை அறிவை ஆற்றலை சிந்தனை புத்தி வலிமை தாக்கத்தை ஆயுடைய ஆரோக்கியத்தை பொருளாதாரத்தை நேரத்தை நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனை நல்ல வாழ்வை நல்ல மனநிலையோட நம் அனைவருக்கும் தருவாராக.